நம்ம சமூகத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறத்த வச்சு இது கருப்பா இருக்கு இந்த குழந்தை. இது எவ்ளோ நல்லா ஃபேரா இருக்கு பாரு. இது எப்படி அதாவது பெற்றோர் தெரிஞ்சு செய்றாங்களா? தெரியாம செய்றாங்களான்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. அப்ப நான் அழகு கிடையாது. எத போட்டு தேய்ச்சா எனக்கு நிறம் மாறும். அப்படியே ஒரு இதுல சுத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்கள் மேல ஒரு வெறுப்ப உருவாக்குறது. இந்த இனம்னாலே இப்படிதான். இந்த ஜாதினாலே இப்படிதான். இந்த மதம்னாலே இப்படிதான். அது 100% பொய்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிரும். சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அதீத நேரம் செலவு பண்ணுவாங்க. அதாவது அந்த குழந்தைய தனியா ஃபங்ஷன் பண்ண விட மாட்டாங்க. நான் பார்த்த நெறைய வீட்ல முக்கியமா அ ஆண் குழந்தைங்கள இந்த மாரி வளர்க்குறாங்க. 40 வயசு வரைக்கும் துணிய துவச்சு குடுக்கறது. இந்த சமூகத்துல நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த கண்டிஷனிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். ஒரு அம்மானா அது தியாகம் பண்றவங்க தான் அம்மா. வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பா இன்னைக்கு நம்ம கெஸ்ட் புவனேஸ்வரி அவர்கள வரவேற்கிறோம். இவங்க இன்னைக்கு கல்வி பத்தி பேச இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். கல்வி பத்தி நம்ம அப்போ ஒரு ப்ராடா பேசினோம். அதாவது ஒரு சொசைட்டி என்ன பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அந்த மாரி பேசினோம். இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீட்ல ஒரு குழந்தைக்கு என்ன மாரி சூழ்நிலை இருந்தா, அது நல்ல விதமா வளர முடியும்? அப்போ அதுவும் ஒரு கல்வி தானே! ஏன்னா, வீட்ல தான் வந்து ஒரு குழந்தை ஒரு 16 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம், 7 மணி நேரம் தான் வெளிய போயிட்டு வருது. அப்போ அ அந்த பிள்ளைய வந்து எப்படி நல்ல முறையில வளர்க்கலாம்? அப்படிங்கிற சந்தேகம் நெறைய பெற்றோருக்கு இருக்கு. இதுல நான் முதன்மையா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு 2 விதம். அ முதல்ல வந்து அந்த வன்முறைன்னு சொல்லலாம். அது உடல் ரீதியாவும் இருக்கலாம், இல்ல பேச்சு இதுலயும் திட்டுறது, அடிக்கிறது மட்டும் வன்முறை கிடையாது. அந்த வெர்பல் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அதுவும் நடக்குது. அது வந்து எப்படின்னா, அவங்களே அறியாம பண்றாங்க. அது பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா யாரா இருந்தாலுமே வந்து அந்த குழந்தைய திட்டுறத வந்து ஒரு சர்வசாதாரணமா ஆக்கிட்டாங்க. நார்மலைஸ் பண்றாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது, அது திரும்ப அதே இன்னொருத்தருக்கு செய்ய ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் தேவையா? அதே மாரி அடுத்தது எனக்கு பெரிய விஷயமா தோன்றது, அந்த கேலி கிண்டல். ம். ஆ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமாலேருந்து கொஞ்சம் அடாப்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஆ ஒருத்தர் இன்னொருத்தர கேலி பண்ணும்போது, அந்த பாடி ஷேமிங்காவும் இருக்கட்டும், ம். இல்ல அவனுடைய குணநலன்கள சொல்றதா இருக்கட்டும், ம். ஆ எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில. ஆ ஆனா நம்ம வளர வளர என்ன ஆகும்னா, அந்த சின்ன சொற்கள் கூட அது உள்ள போய் ஆழமா பதிஞ்சு நம்மளுடைய பர்சனாலிட்டியும் சரி, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ம். ஈவன் மன வாழ்க்கைக்கு முறிவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு இது பெரிய காரணமா இருக்குன்னு நான் கவனிச்சிருக்கேன். அ அதனால இத பற்றிலாம் பேசுறதுக்கு நம்ம இன்னைக்கு ம்ஹ்ம். அவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம். அ இதுல உங்களுடைய கருத்து, இல்ல இத எப்படி அந்த பெற்றோருக்கு இத எப்படி அட்வைஸா குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. வணக்கம். மறு வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. அ இது ரொம்ப நல்ல ஒரு தலைப்புல நம்ம தொடங்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விழித்திருக்க பெரும்பான்மையான நேரம் பள்ளிக்கூடத்துல இருக்காங்க அப்டின்னா கூட, அவங்களுடைய முதல் ஆசிரியர் அப்டின்னு வரதே பெற்றோர் தான். அப்போ பெற்றோர் மற்றும் குடும்ப சூழ்நிலையில அவங்க எத அன்றாடம் பார்க்குறாங்களோ, அதுவாவே தான் அவங்க மாறுறாங்க. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அ பலர் அவங்க குழந்தை பருவத்தில என்ன நடந்ததோ, அத தொடர்றாங்க. அது சரியா? தவறா? அது அன்னைக்கு எனக்கு வலிச்சதா? வலிக்கலையா? அப்படின்றத மறந்து அவங்க தொடரும்போது, அது எப்பேர்ப்பட்ட ஒரு சந்ததிய உருவாக்குதுன்றத தான் நம்ம பார்க்குறோம். உதாரணமா, அம்மா, அப்பா 2 குழந்தைங்க இருந்தா, ஒரு குழந்தை "இவன் எவ்வளோ அழகா இருக்கான் பாரு. இவன் எவ்வளோ வேகமா எழுதுறான் பாரு. நீ இருக்கியேன்ட்டு" அவங்கள அறியாம அந்த ஒரு ஒப்பீடு, அந்த கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு இன்னொரு குழந்தையோட வளர்ச்சிய பாதிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, அந்த குழந்தையால வாய் விட்டு பேச முடியாது. தன்னோட வருத்தங்கள வெளியில சொல்ல முடியாது. சொன்னாலும் இவங்க கேட்க போறதில்ல. ஏன்னா, இவங்க வந்து தே ஆர் கேரிட் அவே வித் தட் சைல்டு. மேபி ஒரு மூத்த குழந்தை, ஒரு அமைதியான குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2வது குழந்தை, பழமொழி எல்லாமே நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அத நார்மலைஸ் பண்ற மாரி, ஜெனரலைஸ் பண்ற மாரி இருக்கும். மூத்தது மோள, இளையது காள அப்டின்னுவாங்க. அப்போ என்ன ஆயிருதுன்னா, அப்போ இப்டிதான் இருக்கணும் போல. இந்த 2வது குழந்தை தான் ரொம்ப ஸ்மார்ட் போல. அப்டின்ற மாரி சொல்லும்போது, அது ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க அந்த பொட்டன்ஷியலையே வளர விடாம பண்ணிருது. அப்போ அவங்க தான் அப்டி இருப்பாங்க போல, துருதுருன்னு இருப்பாங்க போல, நம்ம இப்டிதான் இருப்போம் போல அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி இத தவிர நம்ம சமூகத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறத்த வச்சு இது கருப்பா இருக்கு இந்த குழந்தை. இது எவ்ளோ நல்லா ஃபேரா இருக்கு பாரு. இது எப்படி அதாவது பெற்றோர் தெரிஞ்சு செய்றாங்களா? தெரியாம செய்றாங்களான்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எப்படின்னா, அவங்க அத அன்றாடம் செய்றாங்க. இதுல தாத்தா, பாட்டி இருந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். அது வந்து அந்த
உங்க அம்மா வீட்டு சைடு, உங்க வீடு மாரி இவ இருக்கா. உங்கள மாரி இவ குள்ளமா இருக்கா. உங்கள மாரி இவ கருப்பா இருக்கா. இப்படிலாம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே நிறத்துல தான் இருப்பாங்க. எங்க மேம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "எல்லாமே டிஃபரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் காக்கி அண்ட் ப்ரவுன். இது எங்கேருந்து நீ கலரு நான் கலர் இல்லன்னு சொல்றீங்கன்னு தெரியல." அதே மாரி தான். அப்போ அது அந்த பிள்ளையோட மனசுல அது அவ்ளோ திறமையான, அழகான, அற்புதமான குழந்தையா இருக்கும். அது கண்ல இருக்க ஒளி வந்து பிரமிக்க வைக்கிறதா இருக்கும். ஆனா இந்த தோல் நிறத்த பத்தி ஒருத்தர் சொன்ன உடனே, அதுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. அப்ப நான் அழகு கிடையாது. எத போட்டு தேய்ச்சா எனக்கு நிறம் மாறும். அப்படியே ஒரு இதில சுத்திட்டுருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்கள் மேல ஒரு வெறுப்ப உருவாக்குறது. இந்த இனம்னாலே இப்படிதான், இந்த ஜாதினாலே இப்படிதான், இந்த மதம்னாலே இப்படிதான். அது 100% பொய்யின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிரும். ஏன்னா, நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் வீட்ல அம்மா, அப்பா கிட்ட பிறந்த 3 குழந்தைங்க 3 விதமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இந்த இனம் அப்படி, இந்த மதம் அப்படின்னு சொல்றது உண்மையா இருக்கும்? இத யோசிச்சு பார்க்குற பக்குவம் குழந்தைங்களுக்கு கிடையாது. ஆனா இது சொல்லப்படும்போது, அத கேட்டு வளர்ற குழந்தைங்க அத நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ வெறுப்பு விதைக்கப்படுது. அ இந்த முன்னுக்கு பின் அதாவது உயர்வு தாழ்வு எண்ணங்கள் வந்து அறியாமலேயே விதைக்கப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெற்றோர் ஆகும்போது அதுக்கு நெறைய பக்குவம் தேவ. தாத்தா, பாட்டி ஆகும்போது அத விட அதிகமா பக்குவம் தேவ. உளராம இருக்கணும். ரொம்ப நான் சுருக்கமா சொல்லணும்னா, யோசிச்சு பேசுங்க. பிள்ளைங்களோட மனசு புண்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு மனது. அப்போ நீங்க எவ்ளோ பொறுப்பா நீங்க நடந்துக்கணும். குழந்தை வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு அ கெ கடவுளின் வரம்னு சொல்லலாம். வரம் ஒரே வார்த்தை. அதான் நான் வார்த்தைய தேடிட்டு இருக்கேன். கிடைத்தற்கரிய பெரும் பேறு வரம். அந்த வரத்த நீங்க எப்படி பொத்தி பாதுகாக்கணும். அத விட்டு அதுவே, இதுவே, சனியனே அப்படி கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள சொல்லி தொடர்ந்து பேசும்போது, நம்ம கோவத்த கொட்டும்போது, அவங்க வந்து உங்கள வெறுக்க மாட்டாங்க. அவங்க தன்னையே வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ம். அத நீங்க உணரணும். எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, எந்த சைக்காலஜிஸ்ட்ட நீங்க பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க, ஈவன் அந்த பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைங்க கூட, தன்ன மேல அந்த துன்புறுத்தல் நிகழ்த்தினவங்கள வெறுக்கிறத விட, தன்ன வெறுக்கிறது தான் அதிகம். அப்போ குழந்தைகள வந்து போற்றி பாதுகாக்கணும். இந்த சமூகம் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க தோள் சுமை தரிசனம்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஒரு கதையில ரொம்ப அழகானது. அப்போ தகப்பன் வந்து அந்த குழந்தைய தோள்ல உட்கார வச்சு திருவிழாவ காட்டுறாங்க. காட் ம். அப்போ தகப்பனோட தோள் உயரத்துல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு உயரம் கிடைக்குது. ம். தோள் சுமை தரிசனம்ன்றது அதான். பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. பெர்ஸ்பெக்டிவ். ம். அப்போ ஐயா, சாமி, தங்கம் எங்க அப்பாலாம் எங்க குழந்தைங்கள எங்க அம்மை, எங்க ஐயா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு போற்றி பாதுகாத்த சமூகமா தான் நம்ம இருந்திருக்கோம். எங்க வந்து இந்த மாரி நீங்க சொன்ன மாரி சினிமாவோட தாக்கமா என்னன்னு தெரியல. இந்த அவனே, இவனே அப்படின்னு குழந்தைங்கள மட்டம் தட்டுறது, எல்லாரையும் மட்டம் தட்டுறது. அந்த ம். ஒரு போக்கு வந்து ரொம்ப சாதாரணமா வந்துருச்சு. ஸோ அந்த புல்லியிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல அதே மாரி இருக்கு. ஹைட்ட வச்சு, இல்லாட்டி உருவத்த வச்சு, உருவகேலி நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. குண்டா இருந்தா எதுனாலும் தப்பு தான். ஒல்லியா ம். இருந்தாலும் தப்பு, குண்டா இருந்தாலும் தப்பு, கருப்பா இருந்தாலும் தப்பு, சிவப்பா இருந்தாலும் தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ம். இப்போ இத தொடர்ந்து பண்ணும்போது, அதே மாரி இப்ப நீங்க சோசியல் மீடியால கூட பார்த்தீங்கன்னா, யார பத்தி யார் இன்டர்வியூ குடுத்தாலும் என்ன வேணா பேசுறாங்க. ம். யார் வேணா என்ன வேணா பேசலாம். உருவகேலியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இவங்கலாம் கண்ணாடிய பார்ப்பாங்களான்னு நம்மளுக்கு தோணுது. அடுத்தவங்கள பத்தி இவ்வளோ சொல்றாங்களே, இது எங்கேருந்து இந்த இந்த ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன், இந்த மாரி அடுத்தவங்கள புண்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலுக்கு நம்ம உளவியல் படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. ம். இது ஒரு காமன் அடிப்படை சென்ஸ். மனித உணர்வு. உனக்கு வலிச்சா அது அவங்களுக்கும் வலிக்கும். அத ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இது குடும்பத்தில வந்து அத அன்றாடம் குழந்தைங்க பார்க்கும்போது இது சரிதான் போல, இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க ம். தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ சைக்காலஜி இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். பட் சைக்காலஜி இஸ் பாப்புலர் பிகாஸ் காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன். ம். அப்போ ரொம்ப ஒரு அடிப்படை அறிவே வந்து இழந்து நம்ம வந்து எதையோ நோக்கி போயிட்டு இருக்கத மாத்தணும். குழந்தைங்கள போற்றி கொண்டாடணும். இதுதான் என்னோட சுருக்கம். எல்லா நேரத்துலயும் அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கோம். இப்போ ம். ஒரு கிளாஸ் ரூம்ல நான் நிஜமா பார்த்தது இது. 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டீச்சர் உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அடிக்காத, அடிக்காதன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அவங்க அடிக்கிறாங்க. ம். அப்ப அந்த பிள்ளைங்களோட மனசுல என்ன மெசேஜ் போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிக்கிறது நார்மலைஸ் பண்ணிருவாங்க. கரெக்ட். ம். அடிக்காதன்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா, ம். அடிக்கிறது சரி. வயலன்ஸ் இஸ் ஓகே அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். ம். டீச்சரே அடிக்கிறாங்க, எங்க அம்மாவே அடிக்கிறாங்க, எங்க அப்பாவே அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கிறது சரிதான் நினைக்கிறாங்க. ம். அப்போ அது வன்முறை தவறல்லன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, ரோட்ல சண்டை நடக்கிறதுக்கும் அதான் காரணம். எல்லா வன்முறைக்கும் அதான் காரணம் இல்லையா? இப்போ ம். ட்ரம்ப் அல்லது 2 நாடுகளுக்குள்ள பெரிய பெரிய சண்டை நடக்குதுன்னா, அதுக்கும் வன்முறை சரி அப்படின்ற ஒரு அடிப்படை ம். கருத்து தானே காரணம். கருத்து. இப்போ ம். கேம்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வயலன்ஸ். ம். குழந்தைங்க திருப்பி, திருப்பி, திருப்பி பார்க்கும்போது, அது உண்மையான அடி அது மாரி இருந்தா எத்தன நாள் நம்ம கட்டுப்பட்டு உட்காருவோம்? ம். ஒருத்தர் அடிச்சா. அப்போ அந்த மாரி புரிதல் இல்லாம என்ன சொல்றது? மறத்து போயிருது நமக்கு உணர்வுகளே. ம். அப்போ அத விட்டு நம்ம மாறணும் அப்டின்னா, நெறைய ரொம்ப நுட்பமான, மென்மையான உணர்வுகள நோக்கி நம்ம போணும். குழந்தைங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கணும். இத நான் இப்டி சொன்னா இந்த குழந்தைக்கு எப்டி இருக்கும்?
ம். அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். என்னோட நடவடிக்கை இந்த குழந்தை மனச பாதிக்குமா? ம். என்னோட பேச்சு இந்த குழந்தை மனச பாதிக்குமா? ம். இன்னைக்கு நான் என்னோட மூத்த குழந்தைய பாராட்டும்போது 2வது குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல 3வது குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா நமக்கும் சின்ன வயசுல அது வலிச்சது. ம். அத மறந்துறக்கூடாது. ம். இப்போ இதுல அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் எனக்கு இப்போ டக்குன்னு தோணுச்சு. ரொம்ப செல்லம் இப்போ நம்ம வந்து குழந்தைங்கள மதிக்கணும்னு சொல்றோம் அப்படிங்கிறத வந்து ஓவரா மதிப்பு குடுக்குறது. அதாவது பியாண்ட் தர் இது ம். அதுவும் சில பேர் அந்த தவற பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா, அப்பாவ மதிக்க மாட்டேங்கிறாங்க. ம். அ இல்லையா? இப்போ ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 5 வயசு வரைக்கும் பிள்ளைங்கள கொஞ்சம் அமைதியா வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது நல்லது, கெட்டது சொல்லிக் குடுத்து ம். தான் ஆகணும் இல்லையா? அது ம். மென்மையா சொல்றோம். அது ம். வேற விஷயம். அ அத பத்தி என்ன அதுக்கு என்ன காரணம்? ப்ளஸ் அத எப்படி சரி பண்ணலாம்? அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா அப்பா, அம்மா விஷயத்திலயே நான் கவனிச்சது என்னன்னா, அப்பாவ கொஞ்சம் மதிப்பா பேசுங்க பிள்ளைங்க. "அப்பா ம். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா?" அப்படின்னு மெதுவா சாஃப்ட்டா கேட்பாங்க. ம்ஹ்ம். அம்மாட்ட பேசும்போது, "வெட்டியா இருக்கேம்மா" இப்படிதான் ஆ. பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சுயம் இருக்கு. அவங்களுக்கும் ம். ஒரு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை அப்படிங்கிறது வந்து ம். அந்த குழந்தைக்கு உணர்த்தப்படல. அ ம். அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆளாவும், அம்மா வந்து ம். சாதாரணமாவும் நினைக்கிறாங்க. ம். ஸோ இந்த மாரி மனநிலைய எப்படி மாற்றலாம்? ம். அகைன் இதுலயும் நான் நினைக்கிறேன் முன்னுதாரணமா இருக்கிறது தான். ம். இப்போ எங்க அம்மாலாம் ரெஸ்பெக்ட்னா என்னன்றத எங்களுக்கு சொல்லிக் சொல்லிக் குடுத்துருக்காங்க. குடுத்து அதான் ஒரு சொல் பொறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எதுக்கு ம். இந்த மாரி பேச்சு வாங்குறீங்க? அந்த மாரி. ஸோ அந்த மாரி அம்மாக்கள் வந்து அத ரசிக்கிறாங்க சில நேரம். ஆ. இந்த பிள்ளைங்க குள்ளச்சி, "உனக்கு அறிவு இருக்கா? நீ நீ ம். என்ன இப்படி இருக்க?" ஏதாவது சொன்னா கெழவின்னு கூப்பிடுறது. ஆமா, ஆமா. கிழவி, தாய் கிழவி இந்த மாரி டேய் தகப்பா. இப்போ இதெல்லாம் வந்து ரசிக்கிறாங்க சில பேரு. அத வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு டைனமிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். தாத்தா, பாட்டி இருந்தாங்கன்னா, அவங்க ஆமா. மருமகள ஆ. திட்டினா அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ம். பையன மட்டும் பொத்தி பொத்தி காப்பாத்துவாங்க. அதான் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க அப்பாவுக்கு மரியாதை குடுக்கறதுக்கு காரணம், அந்த அப்பாவுக்கு அந்த வீட்ல எல்லாரும் மரியாதை குடுக்குறாங்க. அம்மாவ வந்து சில பேர் வந்து லேசா நடத்துறாங்க. அத ம். அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதனால அவங்க வந்து அது சரின்னு நெனைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அம்மாவும், அப்பாவும் சமன்ற ஒரு புரிதல் பிள்ளைக்கு எப்போ வரும் அப்டின்னா, வீட்ல அது அன்றாடம் பார்க்கும்போது தான் வரும். ம். அது ஒண்ணு. அதே மாரி இப்போ குழந்தைய நீங்க சமமா மதிச்சு அவங்க சொல்றத கேட்டு, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட முடிவுகள்ட அவங்களோட ஆலோசனைய கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்மள மதிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாரி தான் மதிக்கணும். இப்போ ம். மதிப்பையே வந்து நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்க. ம். அது ஒண்ணு. இப்ப நீங்க வந்து இந்த அ போற்றி கொண்டாடணுன்றது ஓகே. அவங்கள வணங்குற மாரி, அவங்களுக்கு அடிமையாகுற மாரி வேண்டாம். ம். நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் அதான். குழந்தையா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், அந்த உறவுல நம்மள இழந்துறக்கூடாது. இல்லையா? ம். அவங்க ம். எவ்வளோ உத்தமர் சுயம். நம்ம சுயத்தையும் ஏன்னா கடவுள் கடைசில நம்மளே பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த உடலையும், அறிவையும் ம். குடுத்துருக்காங்க. அது எந்த உறவுலயும் தன்னை இழக்கக்கூடாது. அத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்டின்னா, குழந்தைங்ககிட்ட நம்ம அதுதான் நம்ம கத்துக்கிற பெரிய பாடமா இருக்கும். அன்பு, ம். தியாகம் அந்த மாரி விஷயங்கள இந்த சமுதாயம் அதிகமா குளோரிஃபை பண்றதுனால, பெற்றோரே பார்த்தீங்கன்னா, தன்னோடது எல்லாத்தையும் தன் குழந்தைக்கு குடுத்தா பெரிய விஷயம். ம். என்ன என் பிள்ளை அடிச்சா பரவால்ல, மிதிச்சா பரவால்ல. நீங்க சொல்ற அந்த மாரி செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ம். அப்படி இல்ல. உங்கள எப்படி மதிக்கணும்னு நீங்க தான் சொல்லிக் குடுக்குறீங்க, ம். அந்த குழந்தைக்கு. நீங்க அப்படி இன்னைக்கு நீங்க அந்த மதிப்ப நீங்க சொன்னது சரியான உதாரணம். ஒரு தாய்க்கு சமமான மதிப்பு குடுக்கணுன்றது அந்த பிள்ளைக்கு புரிஞ்சா தான், நாளைக்கு கணவன், மனைவின்னு வரும்போது அந்த மனைவிக்கு அது. சமமான மதிப்ப அந்த குழந்தை குடுக்கும். சமூகத்துல எல்லாருக்கும் குடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு பாஸ் அவ்ளோ குவாலிஃபைட் பாஸ், ஃபீமேல் பாஸா இருந்தா அந்த குழந்தைக்கு மதிக்க தெரியாது. ம். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அம்மாவ இளக்காரமா நெனச்சு வளர்ந்ததுனால, ஒரு நல்ல ஒரு அ அவங்களோட எல்லா விதத்திலயும் உயர்ந்தவங்களா இருந்தா கூட, பொம்பள தானே அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். எல்லாமே அப்ரிங்கிங்ல தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். எல்லாமே ம். ரோல் மாடலிங் தான். இப்போ அந்த கால சமுதாயத்தில பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு வேலைய செஞ்சாங்க இல்லையா? ம். அப்பா நான் உட்காந்துட்டு டிவி பார்க்கணும், புக் படிக்கணும்ன்ட்டு கிடையவே கிடையாது. ம். இல்லையா? நாங்க நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கோம். பெரும்பாலும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க வேலை, இந்த உரல்ல இடிக்கிறது அந்த மாரி வேலையெல்லாம் கூப்பிடாமலே வந்து ஹெல்ப் பெரியப்பாலாம் பண்ணுவோம். செய்றத நாங்க ஆ. பார்த்துருக்கோம். அது உதவின்னு கூட இல்ல. அது அது நம்ம தானே செய்யணும் அப்டின்ட்டு அவங்க செய்வாங்க. ம். அப்ப பெரியம்மா ஒண்ணு செய்றாங்க, பெரியப்பா ஒண்ணு செய்றாங்க, அம்மா ஒண்ணு செய்றாங்க, அப்பா ஒண்ணு செய்றாங்க. துணியெல்லாம் எடுத்துட்டு போய் துவச்சுட்டு துவச்சுட்டு வந்துருவாங்கல்ல. வந்துருவாங்க. அப்போ வந்து அவளால எப்படி முடியும்? அவளுக்கு என்ன இப்படி அப்படின்ட்டு அவங்களோட இதையும் சேர்த்து விவசாய வேலை கூட ஒரு ம். பாட்டி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நான் என் வீட்ல பழகல. என் வீட்ல அவரு வந்து எல்லாத்தையும் அவரும் என் பங்கையும் சேர்த்து விவசாய வேலை பண்ணிருவாரு. அப்போ வந்து அந்த அடுத்தவங்களோட கஷ்டத்த, சுமைய உணர்ந்து சொல்லாம புரிஞ்சுகிட்டு, அந்த அவங்களே அத எடுத்து செய்றாங்க இல்லையா? ம். அதையும் குழந்தை பார்த்துன்னா, குழந்தை அத ம். விட்டுட்டு வந்து அவன் ஆம்பள. அவன் ஷூ அவன் துடைப்பானா? நீ தான் துடைக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்கேருந்து தொடங்குச்சுன்னு தெரியல. ம். பட் அத வந்து ஒரு 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 செட் ஆஃப் பீப்பிள் ஒரு செட் ஆஃப் காலகட்டத்தில அத இயல்பாக்கி நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம். அது இல்லன்னு சொல்லவே முடியாது. மாறிட்டு இருக்க வீடுகளும் இருக்கு. ஆனா, அது இன்னும் நடைமுறையில இருக்கு. அவன் தட்ட அவன் கழுவுறான் பாரு. ம். என்னமோ அவங்க தட்ட தானே அவங்க கழுவுறாங்க. என்னமோ அவங்க இந்த வீட்டையே கழுவுற மாரி ஒரு சீன் போடுவாங்க. ம். ஸோ அந்த மாரிலாம் இல்லாம, உன்னோட வேலைய நீ செய்றது கௌரவமான விஷயம்.
உன்னை நீ பார்த்துக்கிறது பெருமைக்குரிய விஷயம், உனக்கு வேண்டியது நீ சமைச்சிக்கிறது உத்தமமான விஷயம், உன் அழுக்க அடுத்தவங்க தொடணும்னு நினைக்காம நீ அதை சுத்தம் பண்ணுறது பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளும் செஞ்சு பிள்ளைங்களையும் செய்கிற சூழ்நிலையை உருவாக்குனா, இப்போ வளர்ப்புன்றதே அதுதான். அதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கும் போது தானே கற்கிறார்கள் குழந்தைகள். நீங்க ஒன்றும் ஸ்பூன் எடுத்துட்டு போய் இன்னைக்கு டே 1 லெசன் 1 அப்படி கிடையாது. ஆல் த டைம் யூஆர் ரோல் மாடலிங் ரைட் பிஹேவியர், ஆல்வேஸ் யூ ஆர் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ குழந்தை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா இவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு அட்ரஸ் த பிஹேவியர். ஸோ எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ இன்னைக்கு அக்கா கிட்ட இப்படி பேசுனது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியும். அந்த அந்த நடத்தையை நீங்கள் விமர்சிக்கதை நினச்சி அந்த குழந்தையே விமர்சிக்கும் போது தான் அந்த குழந்தை உடஞ்சி போகுது. ஏன்னா இந்த பிறப்பில் யாருமே 100% உத்தமமானவங்க, தவறு இல்லாதவங்க, அப்பழுக்கற்றவர்கள் யாருமே இல்லை. சொல்கிற விதமாக சொல்லும்போது உணரப்படும். அதுதான். ஸோ அது வந்து வீட்டில் தான் தொடங்குது. நீங்கள் எடுத்த அந்த கேள்வி, ஆரம்ப கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா அது சரியாக இருந்துருச்சுன்னா அப்போ ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸ்க்கும் வேலை குறையும். இப்போ ஒரு விதமான வேல்யூஸோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே டீச்சர்ஸ் தெரியாது. ஸோ இப்போ வந்து நீ பையனாக இருந்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறது பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அது ஒரு குறையாவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அறிவுபூர்வமான திறமையான இந்த நாட்டில் எல்லாரும் வந்து இப்படி செல்லம் கொடுத்து, ஓவராக செல்லம் கொடுத்து ஏற்றி வைக்கிறதுனால குடிக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தோண மாட்டேங்குது, சேமிப்பு இல்லாமல் இருக்கிறது தப்புன்னு தோண மாட்டேங்குது. சின்ன வயசுலேயே செத்து போகிறாங்க. நிறைய இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ ஏன் வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்கன்னா இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் போதைக்கு விதவிதமான இதுக்கு அடிமையாகி இருக்காங்க. அது காரணம் என்னென்னா இப்படி ஓவராக செல்லம் கொடுத்து ஏற்றி விடுறது. அடுத்து அர்ஷிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாள், இந்த கவுன்சிலிங் வரவங்கள இப்போ ஒரு வீட்டில் 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா எப்பவுமே என்கிட்ட வரவங்க வந்து விக்டிமாக தான் இருக்காங்க. யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வராங்க, யாரால அந்த பாதிப்பு வருதோ அவங்க கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க அப்படின்னு. இதுலேயுமே நிறைய மனத்தடைகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி விஷயங்களை அந்த சின்ன வயசுலேருந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறது? இதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒருத்தர் சாவியை தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு இருப்பாரு. அது பார்க்கிங் லாட்டில் தேடாம வெளில வந்து தேடிட்டு இருப்பாரு. அங்கே தான் தொலைச்சேன்ற, ஏன் இங்கே தேடுற அப்படின்னா இங்கே தான் வெளிச்சம் இருக்குது அப்படிம்பாரு. அந்த மாதிரி பிரச்சனைக்குரியவர் வேற ஒருத்தராக இருப்பார். அவன்கிட்ட சொன்னால் அவன் கேட்க மாட்டான், அவன் கவுன்சிலிங் போக மாட்டான். அவன்கிட்ட பிரச்சனை இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, அவன் அவ்வளோ பெரிய ஆள். அப்போ வந்து இங்கே தான் லைட் இருக்குது, இந்த இங்கே யாரும் கிடைச்சாங்களோ அவங்கள தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே அனுப்பிச்சி வைப்பாங்க. என்னமோ அவங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி. இதே மாதிரி நான் இன்னொன்று கவனிச்சேன் என்னென்னா, இந்த விக்டிங் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை இன்னொருத்தர் மேலே போடுறது வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிறாங்க. இப்போது இதுக்கு நம்ம லைஃப்லேயே ஜென்ரலாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம குழந்தை வளர்த்துருப்போம், எல்லாமே பண்ணி அப்போ வந்து கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன தோணியிருக்கோன்னா, இதை மாதிரி நம்ம யாரையும் பேசிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க வந்து அது மேபி நம்ம அம்மா வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க, அந்த ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பசங்களை வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களே இது நிறைய நடக்குது. இப்போ குழந்தைய வந்து ஏன் நீ எக்ஸாம் படிக்கலைன்னா வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும். அது தன்னோட இதை அந்த டைம் கொடுக்கல, சீக்கிரம் எழுந்திரிக்கல. ஏன்னா இப்போ அந்த டிசிப்ளினே நிறைய வீட்டில் குறைஞ்சிட்டு வருது. இப்போ 7 மணிக்கு வேன் வரப்போகுதுன்னா 6:45 எழுப்புறவங்கலாம் கூட இருக்காங்க. அது ஏன் ஒரு 1 hour முன்னாடி எழுந்துச்சு ரிலாக்ஸ்டாக கிளம்பலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் என்ன தீர்வாக முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக இருக்கணும், அது ஒன்று. அதை தாண்டி அந்த குழந்தைங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹேபிட்ஸை இன்கல்கேட் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? அதான் குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையை அவங்களே நிர்வகிக்கிற ஒரு பக்குவம் வந்துடுது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ நீ காலையில் அந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி நம்ம வேனை பிடிக்காம நிதானமாகவே போகணுன்னா எத்தனை மணிக்கு எழுந்தா நல்லாயிருக்கும், நீயே பிளான் போடணும், அவங்களே போடுவாங்க. ஒரு நேரத்தில் வந்து நான் தான் எல்லாம் செய்வேன் நம்மளே அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு அப்புறம் அவங்களே திட்டுறது, அது மாதிரி ஒரு இது வந்துருது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டியூட்டி மாதிரி. டியூட்டி மாதிரி. ஆமா, சின்ன வயசுல நமக்கு டியூட்டி இருக்கும். அம்மாலாம் இன்னைக்கு நீ பாத்திரம் விளக்கணும், கரெக்ட், இன்னைக்கு நீ வீடு பெருக்கணும் கரெக்ட் வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள். அப்புறம் நீ எத்தனை மணிக்கு படுத்தா அந்த டைம் சார்ட் கொடுக்குது, பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஸ்டார். நம்ம மேபி டீச்சரா இருந்ததுனால நமக்கு ஸ்டார்லாம் போட்டாங்க ஞாபகம் எனக்கு வீட்லயே. கரெக்ட். ஸோ அதான், அதாவது ஒர்க் பேக்வேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல. 8 மணிக்கு வேன் வருதுன்னா நீங்கள் ஒரு 7:55 அங்கே இருக்கணும், இல்லை 8க்கு முன்னாடி அங்கே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையாக எப்படி செஞ்சுட்டு வரணும், அப்போ எத்தனை மணிக்கு தூங்கணுன்றதுல ஆரம்பிக்கும். அப்போது குழந்தைங்க வந்து 9:30க்கு தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை 9 மணிக்கு தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தூங்குறீங்களா?
குழந்தைய மட்டும் நீங்க தொரத்துனா அது தூங்குறதுக்கான சூழ்நிலையே இருக்காதுல்ல. ஒருத்தர் பாட்டுக்கு டிவிய போட்டுட்டு, ஒருத்தர் பாட்டுக்கு லைட் ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு. ஸோ அப்போ சேர்ந்து உட்காந்து நீங்க பேசுவீங்க குழந்தைகிட்ட. என்ன பண்ணா நல்லா இருக்கும்னா, குழந்தையே அந்த விதிமுறைகள உருவாக்க முடியும். ம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து உண்ம. அந்த விக்டிம் மனநிலையில ஏன் இருக்காங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து மென்டல் ஹெல்த்த பத்தி நெறைய அவேர்னஸ் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான். ம். ஆனா அந்த ஒரு லேபிள்ஸ் கிடைச்சிருது. ஐ அம் டிப்ரஸ்டுன்னு சின்ன பசங்களே பேசுறாங்க. ஐ அம் ம். ஸ்ட்ரெஸ்டு. ம். என்ன நான் சொல்றது வந்து பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனே. ம். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன், ஆங்ஷியஸ். இதுவும் ஆக்சுவலா ஆ சும்மா காரணத்த எங்கேயோ ஆமா, போடுறது ஆமா, தான. ஆமா. அப்புறம் வந்து ஓசிடி அப்படிங்கிறாங்க. அதோட அந்த ஆழமே தெரியாம அவங்க தெரியும். வந்து அ உனக்கு இது அம்மாவே சொல்லுவாங்க, தன்ன சொல்லுவாங்க அந்த மாரி. ம். அப்போ வந்து என்னன்னா, மாறாம இருக்கிறதுக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டா டேக் இருக்கு. குடுக்கறது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. ம். அப்போ டிப்ரஸ்டு, ஸ்ட்ரெஸ்டுன்னா நம்ம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ம். இன் நீட் ஆஃப் ஹெல்ப் ஆர் சப்போர்ட்ன்னு நம்ம நெனைப்போம். ம். ஆனா அது அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய இது இல்ல. இருக்காது. அதே மாரி இன்னொன்னு நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய விஷயம் முக்கியமா என்னன்னா, இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ம். பிகமிங் அ ரிஃப்ளெக்டிவ் ஹியூமன் பீயிங். ஒரு நாளும் அவங்க இப்போ நான் நான் சொல்றேன் இல்லையா, நெறைய புரிதல்கள் எனக்கு நெறைய தவறா இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு நான் யோசிச்சு சரி பண்ணிக்க எனக்கு பல வருஷம் ஆயிருக்கு. ம். இந்த அதுக்கு வந்து நம்ம அந்த பழக்கத்த உருவாக்கணும். ம். சாரி கேட்கறது தப்பே கிடையாது. நான் ம். அன்னைக்கு அப்படி நான் யோசிச்சுட்டேன். அது தப்பு தான். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பு தான். அது எப்போ வரும் அப்படின்னா, உட்கார்ந்து யோசிச்சா தானே வரும். ம். அந்த நேரத்துல அந்த செல்லம் குடுக்குற கேரக்டர் யாரும் வந்துரக்கூடாது. ஆ. ஓவரா செல்லம் குடுக்குறவங்க. ஐயோ ம். பாவம் ஏன் அப்படி பண்ற? ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த இடத்த குடுக்கணும். அந்த ஸ்பேஸ் குடுக்கணும். ம். அந்த ஒரு இதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப ம். அம்மா வந்து ஒரு கண்டிப்பா இருக்காங்க அப்படின்னா, அம்மா கண்டிப்பானவங்களா, இல்ல அந்த மாரி கண்டிப்பா உணர்த்துறவங்களா இருக்கிறதுக்கு இடம் குடுக்கணும். ம். திடீர்னு ஒருத்தர் உள்ள புகுந்து, அவங்க ம். அம்மாவோட அத்தாரிட்டிய சேலஞ்ச் பண்ற மாரி ஏதாவது பண்ணா, பிள்ளைக்கு அது கன்சிஸ்டன்ட்டா மெசேஜ் போகாது. கன்ஃப்யூஷன் வந்துரும். கன்ஃப்யூஷன் வந்துரும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் 2 பேரும் சேர்ந்து விதிமுறைகள உருவாக்குறது. ம். குழந்தைகளும், பெற்றோரும் சேர்ந்து. அதாவது குழந்தைகளுக்கு வந்து அவர்களுக்கு சம்பந்தமான முடிவுகளை ஏற்க அ அவர்களே எடுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு வந்துருச்சுன்றத பெற்றோர் உணரணும். ம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயசு பையன், 30 25 வயசு பையன், 30 வயசு பையன் அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சா கூட உனக்கு என்ன தெரியுன்னுவாங்க வீட்ல. ம். ம். கிராமத்துல ஒரு பொண்ணு 8 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை சோறு வடிக்குது. ம். சாப்பாடு செய்யுது. அப்ப நமக்கு தேவைன்னா பிள்ளைங்கள வேல வாங்கும்போது, பண்ணிக்கலாம். பொம்பள பிள்ளை இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து இடிக்குது அப்படின்னா 30 வயசு பையனுக்கு கூட அவனோட லைஃப் பார்ட்னர செலக்ட் பண்ண தெரியலன்னு நம்ம சொல்றோம். ம். ஸோ அப்படி வந்து நம்ம முரண்பாடா இல்லாம, ஒரு அந்த சரியான தேர்வ குழந்தை எடுக்கிறதுக்கு நம்ம அந்த பயிற்சியில தானே அது வரும். ம். இப்போ இவங்க ட்ரெஸ் செலக்ஷனுக்கு கூட நெறைய குடுத்தா எல்லாருக்குமே குழப்பமா தான் இருக்கும். ம். 2, 3 நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதில எத எடுக்கணும், உனக்கு பிடிக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, குழந்தை வந்து அதுக்கு பிடிச்சத அத எடுக்க ஆரம்பிக்கும். ம். அப்போ ஒரு வாட்டி அந்த முடிவு எடுக்கிற திறமை அந்த பிள்ளைக்கு படிப்படியா வளர ஆரம்பிக்கும். ம். ஸோ இது பங்கேற்பு உரிமைன்னு எங்க ஃபீல்ட்ல சொல்லுவாங்க. ம். ரைட் டு பார்ட்டிசிபேட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எல்லா முடிவையும் ஒரே கேரக்டர் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பா சொன்ன அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர அப்பா மாரி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு தனக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தே ஆர் லூசிங் தேர் லைஃப், ம். சைல்ட்ஹுட், யூத் எல்லாத்தையும் அவங்க இழக்குறாங்கல்ல. இதே மாரி உங்க அப்பா சொன்னப்போ உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தானே இருந்திருக்கும். ம். இப்போ ஏன் நீங்க அந்த நான் பட்ட வேதனை என் பிள்ளையும் படணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? ம். ஸோ அதான். அப்புறம் குவாலிட்டி டைம் வெர்சஸ் குவான்டிட்டி டைம். இப்போ ம். ஒரு குழந்தையோட இப்போ எல்லாருமே பிஸி லைஃப்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. முக்கியமா அப்பாக்கள் ம். வீட்டுக்கு வர லேட் ஆகுது. ம். அப்போ வந்து அவங்க என்ன மாரி அட்டென்ஷன் கண்டிப்பா அந்த குழந்தை அப்பாவ தேடும். ம். அப்பாக்குன்னு ஒரு இது வச்சிருக்கோம். அம்மாக்குன்னு ஒரு இது வச்சிருக்கோம். ம். அப்போ அவங்க அத எப்படி செயல்படுத்தலாம்? ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த கனெக்ஷன், அந்த அன்பு அப்படிங்கிறத எங்க இருந்தாலும் உணர முடியுது. அது ம். ஒண்ணு. ம். நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு குழந்தை வந்து வெளியூருக்கு போயிருக்கு. அது கரெக்ட்டா சாப்பிடுற நேரம் தான் அம்மாக்கும், அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுது. ம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப என்ன பண்றீங்க? அப்படின்ட்டு. ஸோ ம். அது ஒரு சின்ன விஷயம் தான். ம். வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த குழந்தை அத மறந்துரல. மறக்கல. அதே மாரி அப்பாவும் வந்து அ பாப்பா இந்த நேரத்துக்கு ரிட்டர்ன் வருவா. அந்த நேரத்தில நான் அங்க வீட்ல இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ ம். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ம். ஸோ தூரத்துல இருந்தாலும். தூரத்தில இருந்தாலும் அந்த ம். பாண்ட் வந்து இட் இஸ் சம்திங். ஆ. அதே மாரி பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. குழந்தை பேசிக்கிட்டே இருக்கும். கண்ண பார்த்து பேச மாட்டாங்க. ம். குழந்தைக்கு வந்து அது தெரியும். ஏதோ ஃபோன பார்த்துட்டு பேசுறாங்களா? நம்ம கண்ண பார்த்து முழுமையா நம்ம முழுமையா சொல்றத கவனிச்சு கவனிக்கிறாங்களா? ம். பேசுறாங்களான்னு குழந்தைக்கு தெரியும். ஸோ அந்த குவாலிட்டின்றத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பிரசன்ஸ் தான் குவாலிட்டி. ம். ஆர் யூ தேர் அட்லீஸ்ட் 80% ம். ஆர் 60% ஆர் 100%. நீங்க ம். பக்கத்துல இருந்தாலும் முழுமையா அங்க தான் இருக்கீங்களா? ம். இல்ல வேற ஏதோ டிவி பார்க்குறதோ, இல்ல ஃபோன பார்க்குறதோ, இல்லையா வேற ஏதோ பிரச்சனைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கதோ, ம். அப்போ அங்க வந்து குவாலிட்டி இல்ல இல்லையா? ஸோ ம். அந்த ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். சம் ஜென்டில் ஃபிசிக்கல் டச்
குழந்தைக்கு அது ஒரு ஆதரவா இருக்கு இல்லையா? ம். அது சில வீட்ல ரொம்ப இயல்பாவே நடக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க. உட்காரும்போதே பக்கத்துல உட்காருவாங்க. ம். அது தோள்ல சாஞ்சுக்குவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். அது இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ம். அப்போ எல்லாத்துக்கும் அந்த அடித்தளம் வந்து அந்த ட்ரூ ஜென்யூன் பாண்ட் அண்ட் கனெக்ஷன் நான் நினைக்கிறேன். ம். அப்போ வந்து இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அ இப்போ பிரையாரிட்டி எதுன்றது தானே இதுல முக்கியமா வருது. ஆமா. இப்போ குழந்தை பருவம் வந்து திருப்பி கிடைக்காது. இப்போ எத்தனையோ அம்மா, அப்பா புலம்புறத நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ம். வீடு காலியாயிருச்சு, யாருமே ஆமா. இல்ல. எல்லாம் வெளிய போயிட்டாங்க. எல்லாம் வெளில போயிட்டாங்க அப்டின்ட்டு. அப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? அப்டின்றது ம். அங்க முக்கியம் இருக்கு இல்லையா? ம். ஸோ இருக்கும்போது பிரசன்ஸ் ஜெனுவினா அங்க இருந்திருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த ரிக்ரெட் இருக்காது. வருத்தம் இருக்காது. இழந்துட்டோமேன்னு இருக்காது. ஏன்னா ம். கண்ணிமைக்கும் நேரத்துல பிள்ளைங்க வளர்ந்துடுறாங்க. ம். ரொம்ப துரித காலத்துல குழந்தையா பார்க்குறோம். திடீர்னு 5த், 6த்ன்னுவாங்க. திடீர்னு 10த், 12த்ன்னுவாங்க. திடீர்னு காலேஜ்ன்னுவாங்க. அப்புறம் வேலை தேடி வெளியூர்ல போய் பெரும்பாலும் இப்போ ஹாஸ்டல் லைஃப், பிஜி லைஃப், இன்டர்நேஷனல் லைஃப் அப்படிதான் காமனா இருக்கு. ம். அப்பர் மிடில் கிளாஸ் அதுலலாம். இல்ல கல்யாணம் ஆகி வேலை ஊருக்கு போறாங்க. வேலை கிடைச்சு எப்படியோ. அப்படி இருக்கும்போது அந்த குறுகிய அந்த பொக்கிஷமான குழந்தை பருவத்த நம்ம என்ன பண்றோம்? ம். குவாலிட்டின்றது எங்க வருதுன்னா, அந்த உண்மையான அன்புல தானே வருது. செலவு பண்றோம். செலவு பண்ண நேரம். நேரம். அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆ. இப்போ என்னோட குழந்தை அது என்ன நான் என் பிள்ளை தானே. எங்க போயிற போகுது? அந்த ஆட்டிட்யூட்ல நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத ஊர் பிரச்சனை, அந்த அதெல்லாம் மாரி பேசி பாலிடிக்ஸ் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க குழந்தைய நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. ம். ரொம்ப முக்கியம் வந்து நம்மள பாத்துக்கிறது. அடுத்து நம்ம ரொம்ப நம்மள நம்பி இந்த பூமியில பிறந்த குழந்தைங்கள பாத்துக்கிறது. ம். இப்போ நம்ம நேரம் செலவு பண்றத பத்தி சொன்னோம். ம். அதுல நல்ல ஒரு புரிதல் கிடைச்சது. இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இதே வந்து சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அதீத நேரம் செலவு பண்ணுவாங்க. ம். அதாவது அந்த ம். குழந்தைய தனியா ஃபங்ஷன் பண்ண விட மாட்டாங்க. ம். நான் பார்த்த நெறைய வீட்ல முக்கியமா அ ஆண் குழந்தைங்கள இந்த மாரி வளர்க்குறாங்க. 40 வயசு வரைக்கும் துணிய துவச்சு குடுக்கறது. ம். அவனுக்கு எல்லாமே அவன் ரூம பெருக்குறது, அதாவது ஒரு பேசிக் ஃபெசிலிட்டீஸ் கூட அவனால ம். பண்ண முடியுன்ற ஒரு உணர்வே அவனுக்கு மறத்து போது. ஆ. அது மாரி வெளிய விடுறதே இல்ல. எங்கேயோ ஊருக்கு போறேன், ம். இங்க போறேன் அப்டின்னா பயந்துகிட்டே இருக்காது அவங்களுக்காக. ம். ம். அ இப்போ நம்ம ஒரு பறவை, ம். விலங்கினங்கள்லாம் ம். பார்த்தோம்னா, அவ்வளோ அழகா ம். பறக்க சொல்லிக் குடுத்து, போ ம். அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருது. ம். ஆனா, மனுஷன் வந்து ஏன் இப்படி காலத்துக்கும் இதுல என்னன்னா, அந்த குழந்தையோட லைஃப் மட்டும் போல. அந்த அம்மா, அப்பாவோட லைஃப்பும் சேர்ந்து போகுது. கரெக்ட். அவங்களுக்குன்னு ஒரு இது இருந்ததுன்னா, இப்போ ம். நம்ம இதுல சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் ரெமெடி இதுலலாம் பார்த்தா, ம். அந்த லைஃப்க்குன்னு ஒருத்தருக்கு ஒரு பர்ப்பஸோட ம். தானே ம். படைக்கப்பட்டிருப்போம். அப்போ ம். அதுவே வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது மட்டுமே ஒரு பர்ப்பஸாவும் சில பேரண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. கரெக்ட். இது தி அதர் எக்ஸ்ட்ரீம். கரெக்ட். ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ற? இது நான் ரொம்ப நல்ல கேள்வி. ம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த சமூகத்துல நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு அந்த கண்டிஷனிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். ஒரு அம்மானா அது தியாகம் பண்றவங்க தான் அம்மா. அந்த மாரி நம்மளுக்கு நெறைய கண்டிஷனிங் தியாகம் அப்புறம் வந்து தன்ன பத்தி யோசிக்கவே கூடாது. ம். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடலாம். இல்லாட்டி சாப்பிடணும். சாப்பிடாம கூட இருக்கலாம். ம். அந்த மாரி விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்றதுனால, எல்லாரையும் கவனிக்கிற பொறுப்புல இருக்கவங்களே வந்து தன்ன கவனிக்காத மாரி ஒரு நெலைமை ம். சர்வசாதாரணமா இருக்கு. ம். அது தப்புன்னே யாரும் யோசிக்கிறதில்ல. ம். இல்லையா? ஆமா. ஸோ அத வந்து அப்ப இத என்ன பத்தி பண்றாங்கன்னா நம்மளால பேசக்கூட முடியல ஆமா, சில இடங்கள்ல. ஆமா. ம். பையன் சாப்பிட்டானா? பிள்ளை சாப்பிட்டு அது மாரி அதுலயும் பார்த்தீங்கன்னா, பொண் குழந்தைக்கும் பையனுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டுறாங்க. அந்த ம். மாரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் தொடர்ந்து அ அதுதான் கரெக்ட்டுன்னு நெனைக்கும்போது, அப்போ அத அத செய்றவங்க அத ஒரு தப்புன்னே நெனைக்கிறதில்ல. நான் ம். சாப்பிடல அப்படின்றே அவங்க நெனைக்கல. அவங்க எல்லாருக்கும் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க சாப்பிடுறது வந்து ரொம்ப குறைவானதா இருக்கும். ம். அப்போ அந்த செல்ஃப் கேர நெக்லெக்ட் பண்றது வந்து குளோரிஃபை அகைன் ம். அத மகிமைப்படுத்தும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, ஆம் அவங்களுக்கு தான் ஒரு உயிர் தன் உயிருக்கும் ஒரு தேவை மதிப்பு இருக்கு. இருக்கு. அது இப்போ வந்து புரியாம கடவுள் வந்து எல்லா உயிருக்குள்ளயும் இருக்கிறாங்கல்ல. ஆமா. அப்போ அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்க கடவுள ஆ மதிக்கலங்கிற மாரி கரெக்ட், தானே கரெக்ட், அது. கரெக்ட். இது வந்து நானே இந்த தப்ப பண்ணியிருக்கேன். ம். எனக்கு வந்து என்னன்னா, வி கெட் கேரிட் அவே. அந்த ம். குழந்தை வளரும்போது, அந்த குழந்தையோட படிப்பு, அந்த திறமை அதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே நான் என் பிறவி எடுத்ததே என் குழந்தைய பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு வி கெட் கேரிட் அவே. ம். அப்போ வி கம்ப்ளீட்லி இக்னோர். ஆனா குழந்தையே என்ன சொல்லுதுன்னா, "நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்" ஆ. அப்படின்னு சொல்லுது. குழந்தை என்ன சொல்லுதுன்னா, "நான் எப்படி நிம்மதியா இருக்க ஒரு முடியும்?" ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுக்கு ஒரு பிரஷர் ஆயிடும் ஆ அது. அம்மா கரெக்ட். நம்மள ரொம்ப கவனிக்கிறாங்கிறதே அது பிரஷர். ஏன்னா ஒரு தப்பும் தவறும் செஞ்சு கத்துக்கிறது தான் லைஃப் இல்லையா? ம். அப்போ கரெக்ட். அப்போ இப்போ குழந்தை தவறே பண்ணிடக்கூடாதுன்னு அம்மா இவ்ளோ வந்து அவங்கள பாதுகாக்குறாங்க. ம். அப்போ அதுக்கு அது ஒரு பிரஷர் ஆயிடுது அது. கண்டிப்பா. பிரஷர் ஆயிருது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, இப்போ நம்ம வந்து நம்மள நல்லா கவனிச்சு, நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ம். அதாவது நிரம்பி வழியுது. நம்ம நிறைவோட, மகிழ்வோட இருக்கோம். அது நிரம்பி வழியுதுன்னா, எங்க இருந்தாலும் அத ஒருத்தரால உணர முடியுது. எத்தன ம். கிலோமீட்டர், எத்தன 1000 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும், அம்மா சந்தோஷமா இருக்காங்க, அப்பா சந்தோஷமா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண முடியுது. ம். இப்போ அம்மா கவலையில இருக்காங்க. ஆனா, அவ்வளத்தையும் எனக்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க. ம். அவங்களோட உழைப்பு, அவங்களோட சம்பாத்தியம், அதே மாரி அப்பா வந்து குடும்பத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறாருன்றது,
அது நல்ல விஷயம்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா அது வந்து அந்த குழந்தைக்கு சுமையாறது மட்டும் இல்லாம, அந்த குழந்தை ஆதரவு தேடி யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அந்த டைம்ல இங்க ஆள் வந்து கிடைக்க மாட்றாங்க அப்போ. ஏன்னா இவங்க அதுக்குள்ள காலியாயிடுறாங்க. யூ கேனாட் சர்வ் ஃப்ரம் an empty cupன்னு சொல்லுவாங்க இல்லையா? தன்னோட கோப்பைய காலியா வச்சுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நாள் ஊத்த முடியும்? அப்போ your cup has to overflow. அப்போ அந்த எனர்ஜி யூ ஹேவ் டு பிகம் தட் கைண்ட் ஆஃப் டவர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் யூ kind of radiate that energy everywhere. அப்போ your child will connect with you energetically, not through the service. அந்த எடுபடி வேலை செய்யறதுனால அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட இருந்து ஆற்றல் அது கிடைக்காது. அந்த வேலையை அதுவே செஞ்சுக்கும், இல்லை வாஷிங் மிஷின் செஞ்சிடும், இல்லாட்டி வேலைக்கு ஆள் வச்சா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அம்மான்றவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தை வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆற்றலை எதிர்பார்க்குது. சப்ளை ஆஃப் அது வந்து இட் வில் கோ எனிவேர் இட் வில் கோ. அப்போ அம்மா வந்து சோகமாக இருக்காங்க, அம்மா சோர்வாக இருக்காங்க, அம்மா வந்து வருத்தத்தில் இருக்காங்கன்னா அது அந்த குழந்தையை பாதிக்கும். அந்த ஆற்றல் வந்து அந்த குழந்தைக்கு தேவை இல்லை. குழந்தைக்கு தேவை. அது வந்து எங்கேயோ இருந்து ஃபீல் பண்ண முடியும். அது எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா when mother is fulfilled, full and mother is able to radiate that energy from wherever she is. அப்போ அம்மா வந்து வருத்தத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க, பட்னியில் இருக்காங்க, பணம் இல்லாமல் இருக்காங்கன்னும் போது அது அந்த குழந்தைக்கு பலம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மாவோட வாழ்க்கை அந்த அளவுக்கு காலியாக இருக்கு, அதனால விழுந்து விழுந்து வளர்ந்தவங்களையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹாவ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் செல்ஃப். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம முழுமையாக நிறைவாக வாழும்போது அது குழந்தைக்கு ஒரு உதாரணம். அகைன் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் நான் என்னை பார்த்துக்கணும் போலன்னு குழந்தை புரிஞ்சுக்குது. அம்மா வந்து செல்ஃப் கேர் ஜீரோவாக இருக்கும்போது குழந்தை வந்து அம்மாவை பார்த்துக்கல, நான் மட்டும் ஏன் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்குது. கரெக்டா? ஸோ அம்மா பிஸியாக இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது, அப்பாவுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சொந்த வாழ்க்கையும் இருக்குது, தொழில் வாழ்க்கையும் இருக்குது. அப்படிங்கிறது குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? அம்மா தியாக வாழ்க்கை, அப்பா தியாக வாழ்க்கைன்னா அப்போ பிள்ளைக்கு என்னைக்கு அது என்னன்னா அது ரோல் மாடலா எடுத்துக்கும். அதான் சொல்றேன். அப்போ தன்னோட பிள்ளை வாழ்க்கை வெறுமையா போகும்போது பெற்றோரால அதை உணர முடியும். அப்பதான் அவங்களுக்கு புரியும் நம்ம தான் இந்த தப்பு பண்ணிருக்கோம், நம்ம விதைத்த விதை இந்த மாதிரி இருந்திருக்குன்னு. அப்ப லேட்டா அவங்களுக்கு புரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல கேள்வி. அப்போ இப்போ ரீசெண்டா நான் ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன் உங்க பொண்ணுக்கு வந்து 26 வயசுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது, என்னோட ரோல் முடிஞ்சிருச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி அம்மானா அதை எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. விட்டு கொடுத்தா உங்களுக்கு தான் தலைவலி, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அவங்க உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. பரவாயில்லையா, நீ என்ன மாப்பிள்ளை பார்த்த, பரவாயில்ல, நான் என் பொண்ணை தூங்க விட மாட்டாரு, நான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. என்னன்னா அம்மா டார்ச்சர் தாங்க முடியாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுமா? எப்படி ஒரு லாஜிக் நான் நினச்சிக்கிட்டேன். இப்படிதான் நிறைய பேர் இதில் தான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வீட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். திடீர்னு டி நகர் போகணுன்னுவாங்க. அவங்க பாட்டு கிளம்பி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பஸ்ஸை பிடிப்பாங்க, இல்லை ஆட்டோ பிடிப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, இந்த கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். இது சமீபத்தில் நம்ம இந்த 2 படம் பார்த்தோம் இல்லையா, தாய் கிழவி, ஹாப்பி ராஜ். இதில் இருக்க எனக்கு 2 கேரக்டர் நேற்று கம்பேரிசன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ராதிகா வந்து அந்த கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட் 100%. இப்போ அவெல்லாம் இறந்தா நல்லா தான் இறப்பா, மனசளவு சந்தோஷமா, அந்த கேரக்டர் சொல்கிறேன். பட் இங்கே இந்த ஹாப்பி ராஜில் அந்த அம்மாவை காட்டுற கேரக்டர் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் அவளுக்கு வருது, ஆனால் அவளை திரும்ப போட்டு அமுக்குறாங்க. இது நான் நிறைய அதுவும் தமிழ் குடும்பங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். பையங்க பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவ்வளோ அவங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் வந்து சுடிதார் ஏன் போட்ட, ஏன் நைட்டி போடுற, சாரி தான் கட்டணும், இந்த மாதிரி இவங்க வந்து மற்ற எல்லா பொண்களையும் பார்ப்பாங்க. இவங்க ஒய்ஃப் எப்படி வேணா இருக்கலாம், இவங்க அக்கா தங்கச்சி, ஆனால் அம்மாவுக்கு மட்டும் ஒரு கேரக்டரைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அட்ரஸ் இது யாரால இந்த பிரச்சனை வருது, இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? இப்போது சொன்ன மூவி லிஸ்ட்ல ஒரு படம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. யூத்னு ஒரு படம் பார்த்தல, அதுலயும் ஒரு அம்மா கேரக்டர், ப்ராமினன்ட் கேரக்டர். கரெக்டா? ஓவர் டூயிங். வளர்ந்த பையனை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வந்து போய் அந்த அம்மாவுக்கு தூக்கம் போயிடும். என்னடா ஐயோ பொண்ணுட்டு எப்படி பேசுறாங்க. ஆமா ஆமா. ஸோ எனக்கு அதான் ரிப்பீட்டடா வரிசையா ஒரு அம்மா கேரக்டரும் ஒரு மாதிரி. அவன் படிச்சு பாஸ் ஆனா கூட நான் சாமி கும்பிட்டனால பரிகாரம் பண்ணதுனால எல்லாமே அவங்களோட மட்டும்தான் அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுது. அதான் நடுராத்திரில அதிகாலையில 4 மணி 4:30 எழுப்பி லெமன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த தாய்க்கிழவி கேரக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமத்து ஞானம்னு சொல்றோம்ல, ஒரு அது வந்து ஃபோக் விஸ்டமா இல்லை என்ன வேணா சொல்லலாம், காமன் சென்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய ஆடை தூக்கி தோளில் போட்டு நான் இப்படி சாப்பிட்றதுனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் சொன்னது நல்ல எக்ஸாம்பிள். ஸோ வெரி பவர்ஃபுல், வெரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பெண்களையும் சரி மருமகளுக்கும் ஒரு நல்ல அட்வைஸ். ஆமாம், எல்லாருக்கும். ஆமாம், கடைசி சீனில் அது எல்லாம் வந்தது, அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்ல பவர்ஃபுல் டெபிக்ஷன் அது. அதே மாதிரி இப்போ நேற்று பார்த்ததுல அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே காமிச்சிருக்காங்க. இல்லாட்டி அவங்க பெங்களூருக்கு போயிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க.
இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸையாவது காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபிட்ன்னு சொல்றாங்கல்ல, அம்மா வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த கம்ஃபர்ட்குள்ள அம்மா இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ம். அதுதான் அந்த பேசிக்கலி அந்த அதான் சொல்றேன். அந்த ஒரு தாட் வந்து அது யூசுவலா அந்த பாய் சில்ட்ரனுக்கு ஏன் வருது? நான் நெறைய பேர் நம்மள சுத்தி இருக்கவங்களே ஃபேமிலீஸ்ல ம். பார்த்துருக்கேன். ம். அம்மாவ மட்டும் போட்டு அப்படியே அமுக்கி வைப்பாங்க. ம். அதான் சொல்றேன். அவங்க ஏதோ ஒரு இதுல சந்தோஷத்துல சின்ன இது சொன்னா கூட, அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் திரும்ப அவங்களோட அந்த பழைய ஷெல்லுக்குள்ளேயே போயிடுறாங்க. அதுக்கு ம். தான் சொல்றேன். எனக்கு ஒரு கவுன்சிலர் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. இது இப்ப ம். நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு. அவங்க அவங்க கிட்ட வந்தவங்க கவுன்சிலிங்க்கு வந்தவங்க அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் என்ன டோர் மேட் மாரி, மிதியடி மாரி ட்ரீட் மிதியடி. பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க வந்து கவுன்சிலர் சொன்னது, "இப்போ ரூம விட்டு வெளிய போயிட்டு திருப்பி உள்ள வாங்க" அப்படின்னாங்களாம். ம். அவங்க வெளிய போயிட்டு திருப்பி உள்ள வந்தாங்களாம். அப்ப "நீ டோர் மேட் யூஸ் பண்ணியான்னு?" கேட்டாங்களாம். ம். "இல்ல" அப்படின்னு சொன்னாங்களாம். ம். ஏன்னா, "இங்க டோர் மேட் இல்ல. ம். இங்க மிதியடி இல்ல. நான் மிதியடிய பயன்படுத்தல. ம். இப்போ உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்டாங்களாம். ஆ. அப்ப நீங்க அந்த இடம் குடுத்துருக்கீங்க. நம்மளே இடம் ஆ குடுத்துருக்கோம். நம்ம வந்து பையனுக்காகவே நான் வாழ்றேன். ம். என் பையனுக்கு பிடிக்காது. என் பையனுக்கு பிடிக்காது. நீங்க திருப்பி திருப்பி ம். சொல்லும்போது இதுலயும் அகைன் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆ வருதுல்ல. அந்த முதல் நாளே வந்து அத நிறுத்த தெரியல அவங்களுக்கு ஆமா, இல்லையா? ஆமா. அப்படியே ஃபர்ஸ்ட்டு உள்ள குடுத்துட்டாங்க. சக்கம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம், ம், தானா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ம். வெளியில வர முடியல. கரெக்ட், கரெக்ட், ஆ. கரெக்ட். அதான் அது மேபி அது அதுலயும் ஒரு டயலாக் ஏன் நீ அப்படி சொல்ற? ம். அம்மா சுடிதார் போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேண்டான்னு சொல்ற? ம். ஏன் அம்மா மேக்கப் போட்டா உனக்கு பிடிக்கல? ம். அப்படின்னு கேட்கலாம். ம். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு அந்த பையனுக்கு எங்க அம்மா அம்மா விருப்பத்துக்குரியத செய்வாங்க. ம். அப்படின்றது அவன் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா, அவன் டாமினேட் பண்ணவே மாட்டான். ம். இப்ப அவனுக்கு என்னன்னா, அப்பா சொன்னா அம்மா கேட்பாங்க. ம். அம்மாவோட விருப்பத்த விட்டு குடுப்பாங்க. ம். பாட்டி சொன்னா கேட்பாங்க. எல்லாரும் சொன்னா கேட்பாங்கன்னு அவன் மனசுல பதிஞ்சிருக்கு. அப்ப ம். நானும் சொல்லுவேன், இப்போ பேசிக்கலி இதோட இஷ்யூ வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான். ஐ அம் ம். வெரி யூஸ்ட் டு சீயிங் அ மதர் ம். ஹூ இஸ் அ ஹோம் மேக்கர் ஹூ வில் நாட் திங்க் மச். ம். ஹூ வில் நாட் கொஸ்டின் மீ. இப்போ அம்மா வந்து ட்ரெண்டியா மாறுறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் விவரமாயிட்டாங்க. புரிய ம். ஆரம்பிச்சுரும். கேள்வி ம். கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஏமாத்த முடியாது. அங்க தானே போய் நிக்கும். ஆமா. ஸோ எனக்கு அம்மா எப்படி இருந்தா பிடிக்குதுன்னா, அந்த மூவில காட்டுற அம்மா மாரி, அந்த ம். சரண்யா பொண்ணு எனக்கு வேண்டான எப்ப பார்த்தாலும் டிபிக்கலா ஒரு சம இன்னசென்ட்டா ஒரு அம்மாவ காட்டுவாங்கல்ல. அம்மா வந்து வெகுளியா இருந்தா தான் பிடிக்குது. அப்போ எல்லா அம்மாவும் வெகுளியா இருந்தா, அப்புறம் ம். அதான் ஆக்சுவலா எந்த அம்மாவும் வெகுளி கிடையாது. இல்லையா? வெகுளி நம்ம மாரி இருந்துக்க வீட்ல வந்து வேண்டியிருக்கு. அந்த சேவிங்ஸ்லேருந்து எல்லாம் பண்றது அவங்க தான். ம். அது ஃபோக்கஸ் பண்ண முடியல. வெகுளியா இருந்தா தான் வண்டி ஓடுன்ட்டு வண்டி அவங்க அப்படி இருந்துக்கிறாங்க. ஆமா. இதுல இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இன்னொரு டைப் ஆஃப் கேரக்டரு. அதாவது சுத்தி இருக்கவங்களையும் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இப்ப நான் சொன்ன மாரி இந்த அடக்குமுறை எதுவுமே இருக்காது. அத மாரி இப்ப ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்ப நான் நெறைய இந்த ஸ்கூல், காலேஜ் மீட்டெல்லாம் அ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு சிலர் வரவே மாட்டாங்க. அ ஆனா அவங்க வீட்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு அத கேட்க தெரியல. அந்த இது ஒரு சின்ன விஷயம் தானே. இது ம். ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் தானே. ம். இன்னைக்கு நான் இப்படி போனோம், இப்படி வரேன். ம். எல்லாமே நம்ம சேஃபா தான் போயிட்டு வரப்போறோம். ம். இல்ல ஒரு வெளியூர் ட்ரிப் போலாம். 2 நாள் போலான்னா, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. ம். இந்த தடை வந்து எங்கேருந்து வருது? அந்த பெண்களுக்கும் சரி, இது ஆண்களுக்குமே இருக்கு. அதுதான் ஆக்சுவலா சொல்றேன். அகைன் கம்ஃபர்ட் ஜோன் தான். கம்ஃபர்ட் இப்ப ஜோன். நம்ம வந்து ஒரு குளிர்காலத்துல நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ டக்குனு எந்திரிச்சு ஒரு வேலைய பார்க்கணும்னா, நமக்கு அந்த குளிர், அந்த இதம், அந்த கம்ஃபர்ட் இழக்க நம்ம விரும்பல. விரும்பல. ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சேஞ்சஸ் எவ்ரிதிங் இல்லையா? ம். முதல் குளிர்ந்த தண்ணியிலேயே ஒரு கப் ஊத்திட்டா அந்த குளிரே கூட போயிரும் போயிரும். இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லா இதுலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் தான். ஒரு வாட்டி உங்க ஃப்ரெண்டு அந்த மாரி ஒரு வாட்டி வெளிய வந்துட்டாங்கன்னா, ம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா வாட்டியும் வருவாங்க. ம். அத எக்ஸ்பீரியன்ஸே பண்றதில்ல. ம். அவங்களே அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பை கேக்குறேன். கெட்டிங் ஸ்டக் இன் தட் ஸ்பாட் பிகாஸ் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். தே ஆர் நாட் யூஸ்ட் டு எனிதிங். தே டோன்ட் வாண்ட் டு ட்ரை அவுட். இப்போ இந்த அட்வென்ச்சர் மோட்ல இருக்கவங்களால 5 நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ம். தே வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ். தே கான்ட் கெட் ஸ்டக். அவங்களால கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க முடியாது. ம். சம் பீப்பிள் டோன்ட் வாண்ட் டு செட்டில். இந்த மாரி இருக்கவங்க நாங்க நெறைய கவனிச்சது, உடல் அளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள அறியாம அவங்களா ஏற்ப ஒரு ஜஸ்ட் பேசலாம், கேட்கலாம். அதாவது பர்மிஷன், இன்டிமேஷன் 2 இருக்குல்ல. இதுல ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆமா. இந்த அந்த குட் மாரி கேர்ள், சொல்றேன். குட் பாய்ன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிறாங்க. நல்ல பெண், குடும்ப பெண், ம். படித்தாண்டா பத்னி ஏதாவது ஒரு பாக்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. ம். அத வந்து டைட்டா புடிச்சுக்கிறாங்க. அது ஒரு பெருமைன்னு நெனச்சுக்கிறாங்க ம். இல்லையா? அத வந்து எல்லாரும் பார்த்து பெருமைப்படுறாங்க. இப்போ என் பையன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தான் வருவான். ம். வீட்ட விட்டு எங்கேயும் போமாட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு பெருமையா சொல்லுவாங்க. ம். நாளைக்கு அவன் வயசு பையனோட அவன் பேசினா தான் அவனுக்கு நெறைய ஒரு என்ரிச்மென்ட் இருக்குன்றதே மறந்துருவாங்க. எவ்வளோ நாள் நீங்க இருப்பீங்க? ம். எவ்வளோ விஷயத்த அவன் எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? ம். வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து பூட்டிட்டு இருக்கிறத பெருமையா நெனச்சா, அப்ப அவன் அத தானே கன்டின்யூ பண்ணுவான். அவங்களுக்கு அந்த 3 வேளையும் அம்மா உள்ள கொண்டு வந்து சாப்பாடு குடுத்துருவாங்க. எல்லாமே இங்க இருக்கும் எனக்கு. ஐ அம் சேஃப் கார்டட்ன்னு ஒரு எண்ணம் வந்துன்னா, அவன் வெளியிலயே வரமாட்டான். ம். ஒரு வாட்டி இன்னைக்கு சாப்பாடே கிடையாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் போயிருவான்ல. ம். ஒரு வாட்டி போயிட்டு அவன் இஃப் ஹி டேஸ்ட் தட் ஃப்ரீடம் ஒன்ஸ், ஹி வில் நாட் கம் பேக் டு திஸ் பிளேஸ். அது இருக்க விடாம பண்றது. அதான் நான் சொன்னேன்ல, சில
அம்மாக்களோட வாழ்க்கையில அவ்வளோ ஒரு வெறுமை இருக்கு. என் ம். குழந்தை என்னை விட்டு போயிட்டா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ம். அவன் வளர்ந்தாலும் என் கைக்குள்ளே இருக்கணும். ம். அந்த மாரி. ஸோ அது ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். ஆம், அதான் பேசிக்கலி அது அகைன் அண்ட் அகைன் அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். எனக்கு நான் கரெக்டா கேட்க நினைச்சேன் என்னன்னா, அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு அவங்க அவ்வளோ தயங்குறாங்க. ம். ஹெல்ப்புங்கிறது என்ன? இப்ப நான் இப்படி இருக்கேன், இப்படி மாறணும். ம். அது வந்து வீட்டோட ரியலைசேஷனே சேர்ந்து இல்ல. ஆ, இது இன்னொரு நம்ம இவர் இப்படி நினைச்சுப்பாரு, அப்படி நினைச்சுப்பாரு அப்படின்னு அவங்களா ஒரு பிளாக்டு தாட்ல. கரெக்ட் கரெக்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே யோசிக்கிறதே இல்லல்ல. ம். ரொம்ப ஒரு மண்டேன் அன்றாட வாழ்க்கை. இப்போ யோசிச்சா கேட்கலாம் அப்படின்னு தோணும். ம். ப்ராசஸிங்கே எதுவுமே இல்ல. ம். எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். ம். பிறந்தேன், அப்படியே அப்ப அந்த சாப்பிடுறேன், கரெக்டா தூங்குறேன், உயிர் கம்ஃபர்ட் வாழ்ந்துட்டு ஜோன் இருக்கேன். தான். அவ்வளோதான். கம்ஃபர்ட் ஜோன் தான். ஐ ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ். அப்போ த்ரைவ பத்தி கேட்கவே வேண்டாம். ம். லிவ்வுக்கு அப்புறம் தான் த்ரைவ் இல்லையா? தே ம். டோன்ட் ஈவன் லிவ், தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். ம். பிறந்துட்டாங்க, இருக்கிறாங்க, அவ்வளோதான். இருப்பு மட்டும்தான் அங்க இருக்கு. ம். வாழ்வு இல்ல. தழைப்பு அப்படின்னு தழைத்தோங்குதுன்றது அடுத்த கட்டம் தானே. ம். ஸோ ஒரு வாட்டி இஃப் தே டெஸ்ட் இட் அண்ட் டேஸ்ட் இட் தென் தே வில். அப்போ வந்து அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஹூ ம். இன்ஸ்பயர் யூ ஃபார் சச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். ம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரே மாதிரி தாட் பேட்டர்ன் ரொம்ப வியர்டா இருக்குன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாம் அதே மாதிரி வியர்டா யோசிக்கிறவங்க தான். ம். மாற்றி யோசிக்கிறவங்களே அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அங்கே சேர்த்துக்கவே மாட்டாங்க. ம். அப்படி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி மாற்றி யோசிக்கிறவங்க இருந்தால் கூட அது ஊர் சுற்றுற கேஸு, அது உருப்படாத கேஸுன்னு சொல்லுவாங்க. ம். நம்ம சமுதாயத்தில் ஊர் சுற்றுறவங்க, உருப்படாதவங்க, கெட்டவங்கன்னு சொல்கிறவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்க. அந்த பாக்ஸில் மாட்டாதவங்களா இருப்பாங்க. ம். இதுதான் என்னோட கடைசி கொஸ்டினாக இருக்குது. அந்த எக்ஸ்போஷர் நிறைய நான் பார்த்ததுல வந்து ஒரே ஃபீல்டில் ரொம்ப நல்லா பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களால ஏன் ஷைன் பண்ண முடியல, ஏன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மண்டைன் தாட்ஸ்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஷர் சுத்தமாக இல்லை. அப்போ அதை சின்ன வயசுலேருந்து அதை கொண்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக ட்ராவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து வேல்யூ சிஸ்டம். நம்ம தமிழ் சமுதாயத்தில் பணத்து மேலே ஒரு வெறுப்பை கொடுத்தே தான் நம்மளை வளர்க்குறாங்க. மணி மைண்டட்னா தப்பு, பிஸ்னஸ் மைண்டட்னா தப்பு. மைண்டே இல்லாமல் நம்ம இப்போ சுற்றிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு மைண்ட் இருந்தால் இட்ஸ் குட். பிஸ்னஸ் மைண்டடாக இருந்தாலும் குட், மணி மைண்டடாக இருந்தாலும் குட். இப்போ நானே நிறைய ஒரு காலத்துலலாம் ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டு நான் செஞ்சு முடிச்ச உடனே பேமெண்ட்னா இல்லை வேண்டாம், அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணுன்றது பெருமையாக நினச்சிப்பேன். என் உழைப்புக்கான ஊதியம் அவங்க தரேன்னு சொல்லும்போது கூட நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். அதை பெருமையாக நினச்சிருக்கேன். ஒரு வாட்டி 2 வாட்டியில் ஒரு 10 வாட்டியாவது எனக்கு ஞாபகம் இருக்குது. வென் ஐ ஹவ் ரெஃப்யூஸ்ட். ஸோ பிகாஸ் நமக்கு வந்து நம்ம வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா டு அக்செப்ட் மணி இஸ் ராங், சின் மாதிரி சொல்லியிருக்காங்க, பாவம் மாதிரி. வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை வந்து அதுதான் உயர்வானதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். கரெக்டா? இப்போ வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம். இப்போ அது உண்மை கிடையாது. நம்ம நியாயமான கூலியை நம்ம வாங்கணும், அதில் ஒரு பெருமை இருக்குது. அப்போ நமக்கு வர பணம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணும், அது ஒரு விதை தான், இன்னொரு நல்லதுக்கு விதை தான், அது ஒரு பெருமை, கௌரவம் நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய வந்து நம்மளோட தாட் பேட்டர்ன் வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸ்னு ஒரு படத்தில் தமிழ் ஆளுங்களை சொல்லுவாங்க தெரியுமா? வி ஆர் லாக்ட் இன் மெனி சென்டிமெண்ட்ஸ்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த டிபிக்கல் கேரக்டர் நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீஜனுக்கு ஒரு சென்டிமெண்ட், திருநெல்வேலிக்கு ஒரு சென்டிமெண்ட், சென்டிமெண்ட், கோயம்புத்தூருக்கு ஒரு சென்டிமெண்ட். அதான் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் அடிச்சுக்குவாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க யாருக்கா அடிச்சுக்கிறாங்களோ அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களோட அன்பும் தேவையில்லை, இவங்களோட ஆதரவும் தேவையில்லை, அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்க வாழ்க்கையை இழந்துட்டு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரிகள் நான் படித்தது ஞாபகம் இருக்கு. பிறர் வெற்றிக்கு தோரணம் கட்டுவதை விட்டுவிட்டு உன் வெற்றிக்கு காரணம் தேடு. இப்போ நம்ம 24/7 வந்து ஹீரோ வர்ஷிப் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் நம்மளையும் பார்த்துக்கணும். ஃபேமிலிலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம இந்த பூமியில் எதுக்காக வந்தோன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை அந்த வாழ்க்கையை வாழணும் இல்லையா? பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ட்ராவல் ரியலி சேஞ்சஸ். அது ரொம்ப உண்மை. ஏன்னா முதலடி எடுத்து வச்சப்ப ஒரு நாள் டிராவல் கூட பண்ணலாம். இப்போ இங்க இருந்து சும்மா செங்கல்பட்டு போலாம். கண்டிப்பா இங்க இருந்து ஏதோ பக்கத்துல ஏதோ இப்போ நிறைய நல்ல இடங்கள் இருக்கு. ஒரு பஸ்ல ஏறி வந்துட்டு இந்த டெர்மினஸ்ல இருந்து அந்த டெர்மினஸ் கூட போலாம். இல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே சந்தோஷம் வந்துரும். அந்த பாதி தூரம் இறங்காம லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். கரெக்ட். இல்ல மெட்ரோல எதுலனாலும் அந்த ஒரு டிராவல் பண்றதுக்கு வெளியே போயிட்டு அந்த வெளிச்சத்தையும் அப்படி சூரியனையும் இந்த காத்து முகத்துல படும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே மாறிடுவாங்க. அகைன் அதை அவங்க உணரணும். அதை உணர கூட ஒரு மனநிலையில் இல்லாம ஏதோ ஒரு போதையில லாக்கா இருந்தாங்கன்னா தான் பாவம். எனி அடிக்ஷன், நாட் ஜஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ தே ஆர் அடிக்டட் டு தேர் ஓன் தாட்ஸ். அதுல சில தாட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களே பின்னுக்கு எடுக்கிற தாட்ஸா இருக்கு. அதனாலதான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த பவுண்டரி, எல்லை கோடு வர்க்க தெரியல. ஒரு பையனா நம்மகிட்ட இவ்வளவுதான் பேசணும், இதுக்கு மேல அவனை பேச விடக்கூடாது. கரெக்ட். அது நல்ல பாயிண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபோன்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கும். யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஆள் எதுக்கு காம்ப்ளிமெண்ட் நமக்கு பண்ணணும்? ஃபோன் வந்து ரொம்ப பர்சனல்.
இப்போ அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க தேங்க் யூன்னு போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு இமோஜி போட்டிருப்பாங்க, ஹார்ட் போட்டிருப்பாங்க. உடனே அவங்க வந்து லவ் பண்றாங்கன்னு நெனச்சுப்பாங்க. ம், ம். இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பிற்போக்கான ஆளுங்க இந்த உலகத்துல இன்னும் இருக்காங்க. இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அந்த ஷிப், இந்த ஷிப், சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாலே அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. ம். ஸோ நம்ம வந்து நெறைய இதுக்கு அந்த ஸ்பேஸ் குடுக்காம பவுண்டரி சேஃப் ஜோன்ல நம்ம இருக்கணும். ம். இல்லையா? ஆமா. ஸோ இது வந்து சம்திங் வெரி பர்சனல். வி கேரி த ஃபோன் ஆல் த டைம். அதுல எதுக்கு ஒரு அன்னோன் பர்சன் நமக்கு மெசேஜ் அனுப்பணும்? பிளாக் பண்ற வசதி இருக்குல்ல. நிஜ வாழ்க்கையில பிளாக் பண்றது கஷ்டம். அந்த மாரி சில இதுல அந்த அதுல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பாவர்ட்டி, அட்டென்ஷன், ஒரு அவங்களுக்கு அட்டென்ஷனே கிடைக்கல. தேர் இஸ் சோ மச் ஆஃப் வறுமை இன் தட் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மள நல்லா இருக்கேன்னு புகழ்ந்துட்டா அது அவ்ளோ பெருமையா இருக்கு. அந்த இடத்துல தான் ஐ திங்க் பேரண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தே வில் கவர் தட் ஸ்பேஸ் இல்லையா? ஆமா. அப்போ வந்து லைஃப் ரிச்சா இருக்கணும்னா வி ஹேவ் டு ஹேவ் கரெக்ட் எக்ஸ்போஷர் இல்ல. கரெக்ட் எக்ஸ்போஷர். மல்டிபிள் இப்போ நீங்க சொன்ன மாரி ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு வெளியூருக்கு போறாங்க பார்க்குறாங்கன்னா, நெறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ நெறைய மூவிஸ் பார்க்கலாம். நெறைய வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பார்த்தா இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸ் நாட் அ லவ் மெசேஜ்னு புரியும். நெறைய அந்த மாரி அகைன் அண்ட் அகைன் நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னை செதுக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து செய்யணும். அதான் எக்ஸ்போஷர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போஷர் இல்லாம ஓகே நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சா முடிஞ்சது இல்லையா? தெர் இஸ் மோர் டு எக்ஸ்ப்ளோர். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப். ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தை கல்வியிலேருந்து கிட்டத்தட்ட அடலசன்ட் ஒரு வயசானவங்க வரைக்கும் முடிச்சிட்டோம், கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.